மீண்டும் ஒரு நாள் திருப்பி போகிறோம். ஸோ இந்த பயணம்ன்றது டெம்பரரி. இந்த டெம்பரரி பயணத்தை நீங்கள் என்ன செய்யணும்? சிறப்பாக வாழ்ந்துட்டு மகிழ்ச்சியாக போயிட்டீங்கன்னா நல்லது. நோய் இல்லாமல் இறப்பு நிச்சயம். நோய் இல்லைன்னா கூட இறப்பு தான், அதுவும் தவிக்க முடியாது. ஏன்னா மனுஷங்கிட்ட என்ன இருக்கு? மனிதனும் இருக்கிறார், மிருகமும் இருக்குது, இறைவனும் இருக்கிறார். நீங்க எது கூட தொடர்பு வச்சிருக்கீங்க அதை வச்சுதான் இருக்கும் உங்க வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும். சரிங்களா? ஸோ மனுஷன் கூட தொடர்பு வச்சிருந்தீங்கன்னா வெரி குட். சில பேர் மிருகத்தை கொஞ்சிறாங்க, நாய்க்குட்டி கொஞ்சுவாங்க, பூனைக்குட்டி கொஞ்சுவாங்க, ஆனால் மனுஷனை எரிஞ்சு விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நாய்க்குட்டி கூட குளிப்பாட்டுவாரு, ஆனால் பிள்ளைங்களை குளிப்பாட்டு சொன்னா முடியாது. பார்த்தீங்களா? காணி கூட குளிப்பாட்டாரு, கயிறெல்லாம் போட்டு எல்லா சவுக்காரம் போட்டு கழுவுவாரு. பிள்ளைங்களை வேற வேலை இல்லை, அது துணி தூக்கி போகலாமே, சமைச்சு கூட போடலாமே, பிரச்சனை இல்லையே. என்ன வித்தியாசம்? ஒன்றுமே இல்லைங்க. அழட்டிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சிம்பிளிசிட்டி லைஃப்ல வந்து நல்லா அப்சர்வ் பண்ணினா எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருப்போம். நான் பெருசு நீ பெருசு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. பெருசுன்றது எதுல நம்ம பெருசா இருக்கணும்? உன்னை உள்ளுக்குள்ள வளர்ச்சின்னு சொல்லுவாங்க மாஸ்டர் அடிகளுக்கு. ஒரு மனுஷனோட உள்ளுக்குள்ள ஆன்ம வளர்ச்சி தான், அதுல தான் பெருசா இருக்கணும். வெளியே ஒன்றும் இல்லை. வெளியே ஒன்றதுக்கு நம்ம அழட்டிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நீங்க எந்த வேலைக்கு போறதுனாலும் அதுக்குள்ள படிப்பு இருக்கு. ஒரு இன்ஜினியர் ஆகணுமா? படிப்பு இருக்கு. ஒரு டாக்டர் ஆகணுமா? அதுக்கு படிப்பு இருக்கு. ஒரு லாயர் ஆகணுமா? படிப்பு இருக்கு. ஒரு மில்லியனர் ஆகிறதுக்கு என்ன படிக்கலாம் நினைக்கிறீங்க? நான் ஒரு மில்லியனர் ஆகணும் சார், டாக்டர் யாருக்கிட்டே வேலை செய்ய மாட்டேன் சார். ஐ வாண்ட் டு டு மை ஓன் பிசினஸ், வெரி சக்சஸ்ஃபுல். பொருளாதாரத்துல மேன்மை அடையணும், ஒரு நல்ல ஒரு என்டர்பிரனர் வரணும். எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம்? யூனிவர்சிட்டியில் காலேஜில் ஆனால் தான் நிறைய பிள்ளைங்க படிச்சு என்ன செய்யுங்க, ஃபைலை தூக்கிட்டு கம்பெனியாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் படிக்கிறது எதுக்கு? வேலை செய்யறதுக்கு தான். பிறர்கள் பணக்காரன் ஆக்குறதுல தான் அவங்க கவனம் இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்கும் யாரையாவது ஒரு பாஸை பிடிச்சி அவனை பணக்காரன் ஆக்கிடும். நல்ல லட்சியம், நல்ல மனசையா. ஆனால் நீ யூ டோன்ட் கம்ப்ளைண்ட். ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குன்னு? யாரும் உன்னை அப்படி போடலையே. ஸோ சிந்தனையை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். என்னன்னா ஃபைனான்சியல் எஜுகேஷன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்தில் எப்படி நான் மேன்மை அடையிறது, எதை நான் கடைபிடிக்கணும். அப்ப தொழில் நுணுக்கம், என் கையில என்ன தொழில் இருக்கு, இன்னைக்கு என் வேலை போச்சுன்னா அடுத்த நிலை என்ன, நான் இன்னொரு கம்பெனி வேலை கிடைக்குன்னா நான் என்ன செய்ய போறேன், எதை வச்சு என் குடும்பத்தை நான் ஓட்ட போறேன்னு அப்படி பாத்தீங்கன்னா எத்தனை பேருடைய கைத்தொழில் இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்போ போய் தேடி இருக்க முடியுமா? வேலை செய்யும் போதே இன்னைக்கு கேரண்டி இல்லை சார், எந்த சூழ்நிலையும் மாறணும். ஏன் அந்த சூழ்நிலை வந்தாதான் ஏதாவது தொழில் கத்துக்கணுமா? இதுதான் எப்போதும் நான் சொல்லுவேன். நல்லா இருக்கும் போது ஏதாவது ஒரு தொழில் கத்துக்கணுமா, வாழ்க்கை தரத்தில் ஏதாவது பண்ணலாம். ஏன்னா சில தொழில் நீங்க செய்யற சொந்த தொழில் இருந்தா கூட பாருங்களேன், அதுல ஈஸியா எல்லாரும் காப்பி பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா அப்ப போட்டி ரொம்ப இருக்கும் தானே. இந்த பிசினஸ் கொஞ்சம் கஷ்டம், நாட் ஈஸி டு காப்பி, ஆனா எல்லாரும் செய்யலாம். இன்ட்ரெஸ்டிங் தெரியுங்களா? எல்லாரும் வரலாம், ஆனா எல்லாரும் செய்யறதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னா நிறைய நேரம் ஒதுக்கி கத்துக்கணும். தொழில் நுணுக்கங்கள். அப்ப தொழிலுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டீங்கன்னா, நான் இந்த வியாபாரம் செய்யறதுக்கு என்னோட தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, டிகிரி மாஸ்டர் எதுவும் இல்லை, ஒரு நல்ல மனுஷன் சொன்னாருன்னா போதும். நம்மளே சொல்லிக்கிறது இல்லைங்க, எல்லாரும் சொல்ல முடியும், பார்த்தா இவ்வளவு நல்ல மனுஷன் சார், அவர் மாறி முடியாது சார், இந்த சர்டிபிகேட் வாங்கிட்டீங்கன்னா ஈஸி ஃபார் யூ திஸ் பிஸ்னஸ். ஆனால் யாருக்குமே உங்களுக்கு பிடிக்கல வச்சுக்கலாம், எந்த பிஸ்னஸ் செய்ய முடியாது. உண்மை தானே? இப்போ டோன்ட் லைக் யூ. எப்படி தெரியும் தெரியுங்களா? ரொம்ப நோட்ட கேள்வியாக கேட்டுருப்போம். பார்த்தீங்களா? என்ன ப்ராடக்ட், என்ன கலந்துருக்கு, என்ன வேலை, ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு? So they will ask more questions. That means it's not about products. Something is not right ன்னு சொல்லுவேன். ஏதோ ஒன்று ஆனால் ரொம்ப பிடிச்சிருச்சு வச்சுங்களேன், அதை கொடுங்க சார், நீங்க தான் செய்யறீங்க, இதுல என்ன சார் இருக்குது, உங்களுக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன், கொடுங்க 2 பாட்டில் தானே, பிடிச்சிட்டு காசு. நீங்க நல்லா பிசினஸ் செஞ்சு நல்லா வரணும், எனக்கு பார்க்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். அது யாரு? உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. அப்ப என்ன செய்யலாம்? அப்ப ப்ராடக்ட் மாறிச்சு பார்த்தீங்களா? இப்போ என்ன ப்ராடக்ட்? நீங்களா காஸ்ட்லியா? You are the product. பிசினஸ்ல வெற்றி அடைறதுக்கு நீங்க ஒரு ப்ராடக்டா முதல்ல மாறிடணும். Then the products will move by ஓட்டோவா போங்க, ஓட்டோ சிஸ்டம். ஆனா நம்ம முதல்ல ஒரு ப்ராடக்ட் ஆகாதனால பேசிக்கிட்டே இருப்போம், சோர்ந்து போயிருவீங்க. அது வரைக்கும் யாரும் ஒரு ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? நீங்க வெளியே பாக்குறீங்க. ரியல் ப்ராடக்ட்ஸ், இட்ஸ் யூ. நீங்க தான் அந்த பொருள். அப்ப ஏன் நீங்க சில பேர் நல்லா இருக்காங்க, ஏன் கஷ்டப்படுறாங்க? ப்ராடக்ட் தெரியல. உலகத்தையே பார்த்துட்டு இருக்கிற கண்ணு உருவத்தை பார்க்க நேரம் இல்லை. தலை செய்யறதுக்கும் பவுடர் அடிக்கிறதுக்கு தான் நம்ம முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட ஒன் ஸ்டெப் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. டு பிகம் somebody in your life. So within you everything, எல்லாமே நம்மளுக்குள்ள தான் இருக்கு. வெளியே தேடுறதுக்கு ஒன்றும் இல்லை சார்.